Hello everyone, I'm Naveen. Welcome to Nanonology. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா மூக்குத்தி அம்மன் 2 இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லணுன்னா மூக்குத்தி அம்மனோட படம் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஆர்ஜே பாலாஜியோட ரைட்டிங்கு, அவரோட நடிப்பு, ஓவர் ஆக்டிங் மாதிரி சில இடத்துல தெரியும், பட் வந்துட்டு அந்த எமோஷனல் வாய்ஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகும், காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அந்த படம் வந்துட்டு ஒரு ஹிட் மூவி தான். நல்லாவே வந்துட்டு அதோட வரவேற்பு நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா கொலெக்ஷனும் பண்ணுச்சு. அவரோட படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்ஜே பாலாஜி லீடாக நடிக்கிற படம் தான், அவர் டைரக்ட் பண்ண படமும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மூக்குத்தி அம்மன் பற்றி சொல்லணுன்னா ஒரு மாதிரி ஃபிக்ஷனலாகவும் நம்ம சொல்லலாம், ஒரு மூட நம்பிக்கை பற்றியும் சொல்லியிருப்பாங்க, சாமி நம்பிக்கையை பற்றி சொல்லியிருப்பாங்க, எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது எல்லாத்தையும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த படம் கனெக்ட் ஆயிருக்கும். யாரெல்லாம் நம்ம சாமி வந்துட்டு வணங்கணுமோ அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிருமோ. சாமியை வணங்கணும்னு சொல்லிட்டு ஓவராக ஒரு மூட நம்பிக்கையில் போய் நம்ம ஒரு சாமியார் நம்பி அவர் சொல்லலாம் நடக்கிற மாதிரி நம்மளே ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்ணிப்போம். அதை வந்துட்டு அந்த படத்தில் வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதுதாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்துட்டு எதுவும் வந்துட்டு மதத்து சாமி பற்றிக்கலாம் நான் எகென்ஸ்டாக பேச கிடையாது. உண்மையை வந்துட்டு எடுத்து அழகாக பட்டுன்னு போட்டு ஒரு படத்தில் உடச்சிருக்காங்க. ஸோ யாரையும் வந்துட்டு ஹர்ட் பண்ணாமல் டீட்டெயிலாக அந்த படத்தில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் யூஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துட்டு பார்த்துருவோமே வாங்க. ஓகே, 41 செகண்ட்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், 3, 2, 1 கோ. Dr. Ishari K. Ganesh presents When the Evil Rises. Amman Strikes. Lady superstar Nayanthara in an S. மறுபடியும் இவங்க தானா? Divine battle begins soon. ஓகே யா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட மூக்குத்தி அம்மன் 2வது பார்ட் யார் வந்துட்டு நடிக்கிறதா இருந்துச்சுன்னா எனக்கு இது அஃபிஷியலாக இல்லை அன்அஃபிஷியலாக எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்துட்டு த்ரிஷா மேம் வந்துட்டு நடிக்கிறதா இருந்துச்சு. பட் வந்துட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மறுபடியும் நயன்தாரா அவங்க வந்துட்டு மறுபடியும் இந்த கேரக்டர் வந்துட்டு 2வது பார்ட் பண்ணுறதுக்கு ஒத்துப்பாங்க அப்படின்ட்டுன்னு. நல்ல கேரக்டருங்க, இல்லைன்னு சொல்லல. பட் வந்துட்டு கண்டிப்பாக அம்மன்னாலே வந்துட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் தான். பழைய படத்தெல்லாம் வந்துட்டு அவங்களை அடிச்சிக்க முடியாது. பழைய அம்மன் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்கள மாதிரி அம்மன் வேஷம் போட்டு அவங்க தான் அந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த படம் போய் பார்த்தா அந்த கேரக்டர் அவங்க தாங்க சூட்டு, அந்த மாதிரி இருக்கும். அவங்க அந்த கெட்டப் அவங்க போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கேரக்டர் வந்துடும் பாருங்களேன். பட் நயன்தாரா வந்துட்டு மாடர்ன் அம்மன்னு நம்ம சொல்லலாங்க, சரிங்களா? கேரக்டர் வந்து ஒத்து போணுச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு நான் 50-50 தாங்க நான் சொல்லுவேன் என்னையை பொறுத்த வரைக்கும். பட் வந்து அவங்க அழகாக அந்த கேரக்டர் வந்துட்டு ஓவர் ப்ளே பண்ணாமல் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஒரு மீட்டரில் அந்த ஒரு மீடியம் மீட்டரில் அவங்க பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ 2வது பார்ட் வந்துட்டு விஷுவல் சொல்லி ஆகணும். விஷுவல் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த அம்மனோட திருசூலெலாம் வந்துட்டு கோல்டன் பிளேட்லலாம் இருக்கிற மாதிரி ஒரு விஷுவல் இருந்துச்சு, வளையல் காட்டுற மாதிரி ஒரு விஷுவல் இருந்துச்சு, நல்லா இருக்குது. நயன்தாராவோட லுக்கும் வந்துட்டு சிமிலராக தான் இருக்குன்னு சொல்லணுங்க. இதில் வந்துட்டு டேரக்டாக வந்துட்டு சொல்லவே இல்லை, போடவே இல்லை. ஸோ என்ன ஒரு திருப்பம் வரப்போகுது எனக்கு சத்தியமாக தெரியலங்க. காத்திருந்து பார்ப்போம். ஸோ லெட்ஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நவீன் ராஜே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see you next video. Take care. Bye.